श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। ஸ்ரீமத் பகவத்கீதா 6வது அத்தியாயம். கடந்த வாரம் நம்ம எல்லா ஸ்லோகங்களுடைய அர்த்தம் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைக்கி அந்த 6வது அத்தியாயத்துக்கு சாராம்சத்தை பார்க்குறோம். ஆத்தியாத்மிக சாதனங்களுக்கு உள்ளே ரொம்ப முக்கியமான சாதனம் தியானம். அப்படிப்பட்ட தியான விஷயம் இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் விவரித்த விதமாக சாஸ்திரத்தில் வேறு எந்த இடத்துலையும் இந்த அளவுக்கு ஒரே இடத்துல இத்தனை விஷயங்கள் சுருக்கமாக ஆழமாக பார்க்க முடியாது. அதனால் ரொம்ப முக்கியமான அத்தியாயம் இந்த தியான யோகம்னு சொல்லப்படுற 6வது அத்தியாயம். இதில் சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னு சொன்னால், தியானம்னு சொன்னால் உபாசனா மூலமாக செய்கிற ஒரு தியானம் இருக்குது. அது சகுண சாகார ஏகரூப தியானம். அதுக்கு பேர் உபாசனான்னு சொல்கிறோம். அது ஞான யோக்கியத்தனை கொடுக்கும். அதுக்கு பிறகுதான் ஸ்ரவணம் செய்யணும், சாஸ்திர ஸ்ரவணம். சாஸ்திர ஸ்ரவணம் நிர்குண நிராகார பரபிரம்மத்துடைய ஞானத்தை நமக்கு தெரிவிச்சிடும். அந்த ஞானம் கேட்டு தெரிஞ்சதுக்கு பிறகு நமக்கு ஞானம் தெரிஞ்சதுன்னா இது சத்தியம், இதுதான் முக்கியம்னு தெரிஞ்சது. ஆனால் 3வது படியில் நிதித்தியாசன தியானம், அதுதான் ஞான நிஷ்டனை கொடுக்கும், ஞான அனுபூத்தினை கொடுக்கும், அபரோக்ஷானுபூத்தினை கொடுக்கும். அதனால தான் இந்த அத்தியாயத்துக்கு தியான யோகம்னு கூப்பிடப்பட்டது. இங்கே ஒரு சந்தேகம் இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கணும், பகவான் பேசுகிற இங்கே தியான யோகம் நிர்குண நிராகார ஆத்ம தியானம். அதுக்கு இன்னொரு பேர் வேதாந்திக் மெடிடேஷன், இன்னொரு பேர் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அர்ஜுனன் அப்போ நேராக நிதித்தியாசன யோகம் நிதித்தியாசன தியானம் சொல்கிறாரே, அர்ஜுனனுக்கு அப்படிப்பட்ட தகுதி இருக்கான்னு சொன்னால், அர்ஜுனன் 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் 4 5வது அத்தியாயங்களுக்குள்ள இந்த ஸ்ரவணம் பண்ணியிருக்கான். அதனால் ஸ்ரவணம் செஞ்சதுனால ஞானம் ஏற்பட்டுச்சு, தெரிஞ்சது என்ன ஆத்மான்னா என்ன, அனாத்மான்னா என்ன, பிரம்மன் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ என்னன்னு சொன்னால் 4 அத்தியாயங்களுக்குள்ள 2 3 4 5 இந்த ஞானத்தினை சாப்பிட்டுட்டான், சாதம் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுட்டான். இப்போ அது டைஜஸ்ட் பண்ணிக்கணும், எசிமிலேட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் பகவான் 6வது அத்தியாயத்தில் இந்த நிதித்தியாசன தியான யோகம் சொல்ல தொடங்கிட்டார். அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னால் வேதாந்திக தியானம்தான் நிதித்தியாசன தியானம்தான் 3வது படியாக சொல்லப்படுறது, ஞான நிஷ்டை ஏற்படுறதுக்கு. இந்த அத்தியாயம் மொத்தத்தில் 6 விஷயங்கள் முக்கிய அம்சங்களாக பேசப்பட்டிருக்கு. அதில் முதல் அம்சம் தியானத்துக்கு வேண்டிய பகிரங்க சாதனானி. அப்படின்னா த ஜெனரல் disciplines should be followed by every seeker. General disciplines
ஃபாலோட் பை. அதனால் இந்த டாபிக் வந்து 1வது ஸ்லோகத்தில் வந்து 9வது ஸ்லோகம் வரைக்கும் விவரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே வர அம்சங்கள் என்ன, சப்ஹெட்டிங்ஸ் అనేది முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் 2வது டாபிக்கு போகிறோம். இந்த பகிரங்க சாதனங்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு சாதகனும் எல்லோருமே எல்லா சாதகர்களும் 24 மணி நேரம் 24/7 அவன் அனுசரித்து ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள், சாதனைகள். அதனால தான் இது எல்லாமே பகிரங்க சாதனம்னு சொல்லப்பட்டது. விவகாரம் செஞ்சிட்டு இருக்கும்போதும் நாள் முழுசாவும் எப்பவுமே. இதுக்கு கீழே முதல் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ மொத்தம் 6 சப்ஹெட்டிங்ஸ் வரும். 6ல் முதல்து பற்றி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு பேர் பகிரங்க சாதனானி, இல்லைன்னா த ஜெனரல் சாமானிய சாதாரண ப்ராக்டிசஸ், எப்பவுமே செஞ்சிட்ருக்க வேண்டியது. இதுக்கு கீழே இப்போது மறுபடியும் 3-4 ஹெட்டிங்ஸ் வரும். முதல் என்ன பேசியிருக்காருன்னா, பகவான் கர்மயோகா பற்றி பேசப்பட்டது. என்ன கர்மயோகம் అనేది ரொம்ப முக்கியமான சாதனம். அந்த கர்மயோகத்தில் சொல்லப்பட்ட பிரதிபாதன முக்கியமான ஒரு அதோடைய கருத்து என்னன்னு சொன்னால், ஈஸ்வரார்ப்பண புத்தியோட அவனு செய்கிற கர்மத்தின் மொத்தத்தினையும் accept the karma as the do the karma as the ஈஸ்வரார்ப்பண பாவனா. ஸோ அதனால் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட கர்ம செய்கிறது. அதனால் என்னோடய தலையெழுத்தே ஏன் இப்படி வந்துச்சு, நான் இப்படி பண்ண வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு வெறுப்பத்தோடு செய்ய மாட்டான், விரும்பி செய்வான். இந்த விரும்பி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் செய்ய வேண்டியதாக கட்டாயமாக இருந்த என்ன பண்ணணும், அது மேலே விருப்பம் ஏற்படுத்திக்கணும், வெறுக்கக்கூடாது. அதுக்கு பேர் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட கர்மா. எதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கட்டாயம் வருதோ அதெல்லாம் ஈஸ்வரன் தான், அவருடைய கர்ம தான், அவர் தான் முடிவு பண்ணி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு செய்யணும். அதுக்கு பிறகு அந்த கர்மத்தினால் வர பலத்தினை வந்து ஈஸ்வர பிரசாதம்னு சொல்லி பாவத்தோடு ஸ்வீகரிக்கிறது 2வது ஆஸ்பெக்ட். இந்த 2 தான் கர்மயோகம்னா சுருக்கமாக சொல்லணும். இதுதான் விசாரித்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஈஸ்வர ஆர்ப்பண புத்தி, அப்புறம் ஈஸ்வர பிரசாத புத்தி. கர்மத்தின் ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு செய்யணும், கர்ம பலத்தின் ஈஸ்வர பிரசாதமாக ஸ்வீகரிக்கணும். புரிஞ்சுதா? அதனால் இதோடைய பலம் என்னன்னா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்டு. மனசு வந்து எந்த மாதிரி ஒரு பதற்றம், டென்ஷனும், பயம் இது எல்லாமே சாந்தமாகும் இந்த கர்மயோகத்தை நீ செஞ்சுட்டேன். அதனால தான் உண்மையாக சொல்லணும்னா, கர்மயோகம் இஸ் த டெக்னிக் ஃபார் த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். கர்மயோகம் இஸ் த டெக்னிக் ஃபார் த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். அதனால் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு கர்மயோகத்தோடைய பலம் சமத்துவம் யோக உச்சதே. மனசு எப்பவுமே சமநிலையில் வச்சுக்கிட்டு ரியாக்ட் ஆகாமல் லோகத்தில் செய்ய வேண்டிய கடமைகள், காரியங்கள், விவகாரம் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த அத்தியாயம் ஆரம்பம் முதல் ஸ்லோகமே அநாஸ்ரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யஹ ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர்ந சாக்ரியஹ. பார்த்தீங்களா? அர்ஜுனா, சந்நியாசம்னு சொன்னால் காஷாய வஸ்திரங்களை தரிச்சுட்டு வேஷம் மாற்றிக்கிட்டு இடம் மாற்றுறது மட்டும் இல்லை, அது இல்லை. உண்மையாக சந்நியாசம்னா அநாஸ்ரிதா கர்ம பலம்.
எதெல்லாம் இந்த சரீரத்தினால் அந்தந்த மனிதனு செய்ய வேண்டிய கர்மங்கள் இருக்கோ அதெல்லாத்தினையும் நிஷ்காமமாக பண்ணணும், பலத்தினை ஆசிரியிக்காமல் பண்ணணும். பலம் ஃபேவரபுளாக அன்ஃபேவரபுளாக அதெல்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லை. அதனால்தான் பிரசாத புத்தி. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஸ்லோகத்தோடு ஆரம்பித்து இதுதான் சந்நியாசம் అనేది அக்னிஹோத்திரத்தின் விடுறதுனாலையோ குடும்ப கர்த்தவியங்களினை விட்டுறதுனாலையோ இடம் மாற்றுறதுனாலையோ வேஷம் மாற்றுக்கிறதுனாலையோ வர்றது சந்நியாசம் கிடையாது. அனாஷ்டிதா கர்ம பலம் அப்படின்னு சொல்லி அந்த கர்மயோக சித்தாந்தத்தின்னு தான் முதல்ல பிரதிபாதிச்சார். அடுத்தது ரெண்டாவது விஷயம் இந்த தலைப்பு கீழே பகிரங்க சாதனைக்கு உள்ள ரெண்டாவது என்னன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். 6வது ஸ்லோகத்தில் இது சொல்லப்பட்டது. 6-7 ஸ்லோகங்களுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன் நம்பிக்கை. இப்போ கர்மயோகத்தினை பற்றி சொன்னதுனால பெரும்பாலும் சில பேர் சமுதாயத்தில் தப்பாக இந்த கர்மயோகம் நம்ம சாஸ்திரம் கொடுக்குற இந்த கர்மயோக சித்தாந்தம் வந்து ஃபேட்டலிசம்னா அது நான் கர்மக்கு பந்திக்கப்பட்டிருக்கேன், என்னை தலையெழுத்து இப்படி தான், நான் ஒன்றும் பண்ண முடியாது இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிஸ்டாக இருக்கிறது பற்றி சாஸ்திரம் ஒருக்காகவும் சொல்லலை. நல்ல ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் வந்து உன்னுடைய கர்த்தவியம் நீ செய்ய வேண்டியது நீ பண்ணிதான் ஆகணும், உன்னை நீதான் கரையேற்றுக்கணும், உன்னை நீதான் சரி பண்ணிக்கணும். ஆனால் சாஸ்திரமும் குருவும் உனக்கு வழி காட்டுறதுக்கு உதவி செய்கிறதுக்கு வரும், ஆனால் நீ தான் முன்னு வரணும். அதனால இந்த விஷயத்தில் சோம்பேறித்தனமாக இருக்காது. எல்லாம் யாரோ பண்ணுவாங்க, அது எப்படியோ நடக்கும்போது நடக்கும், எனக்கு எதுக்கு இந்த ஞானமும் ஆத்ம வித்யா இதெல்லாம் வர காரியமாக, எனக்கு பல காரியங்கள் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் நான் செய்ய வேண்டாமா, இதெல்லாம் எனக்கு முடியாது, எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்லி உத்தரேதாத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹ. ஜஸ்ட் ஞாபகம்தான் படுத்துட்ருக்கேன். நீங்கள் இந்த எல்லா ஸ்லோகங்கள் திரும்பி நோட்ஸு அந்த அப்போது கிளாஸில் பேசினதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும். நம்மக்கிட்ட எவ்வளோ என்னமோ பெரிய குவாலிஃபிகேஷன்ஸ் ஒன்றும் இல்லைன்னா கூட, சார் எனக்கிட்ட நிறைய குறை இருக்குது, எனக்கிட்ட பெரிய தகுதி இல்லை இந்த ஞான மார்க்கத்துக்கு வர்றதுக்கு அது இதுன்னு, வாழ்க்கையில் கூட நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவனும், எனக்கு வசதி இல்லை, அறிவில்லை, படிப்பு இல்லை, இப்படியெல்லாம் ஒன்று பற்றி ஒன்று நீ தாழ்த்தி பேசிக்காதே. லிஃப்ட் யுவர் செல்ஃப் பை யுவர் செல்ஃப். அதனால தான் அதுக்கு சும்மா சிம்பிள், இந்த ஞானமும் பெருசாக தியானம் பற்றி விட்டுடும், இப்படி நினச்சிக்கிட்டாவே போதும். எப்படி, நானும் ஈஸ்வரனுடைய குடும்பத்தில் பெரிய குடும்பம், ஈஸ்வரனுடைய குடும்பம் இந்த உலகம், அதில் நான் வந்து ஒரு மெம்பர், இந்த குடும்பத்தில் நான் ஒரு மெம்பர், அதுக்கு சேர்ந்தவன் நான் பாவனை பண்ணாவே போதும், உனக்குள்ள தன்னம்பிக்கை வரும். ஈஸ்வரனோட குடும்பம் இது பெரிய குடும்பம். அப்போ அதில் எல்லாருமே அவங்க பங்கு, அவங்களுடைய திறமை அவங்களுக்கு இருக்கு. அதனால தான் அந்த இது எல்லாத்துக்கும் யாரும் அதிபதியாக அதிஷ்டானமாக இருக்கார் அந்த ஈஸ்வரனை நீ நம்பி பாருங்கள். ஸ்லோலி இதிலேருந்து எங்கே வரும், அப்படியே உபாசனத்துக்கு வருவோம். ஆனால் கர்மயோகத்திலேயே இது இருக்கணும், அந்த கான்ஃபிடென்ஸுன்னு அதை கொடுக்கும். ஈஸ்வரார்ப்பண புத்தின்னு சொல்லிட்டோம் இல்லைங்க, அதே மாதிரி கான்ஃபிடென்ஸ் ஆல்சோ ஒருக்காகவும் உன்னுடைய தன்னம்பிக்கை, உன்னோட முயற்சி, உன்னோட உற்சாகத்தினை வந்து நீ விடக்கூடாது. சிம்பிள் ஸ்லோகம் பாருங்க, அந்த காஷி அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்தில் மாதா ச பார்வதி தேவி
பிதா தேவோ மகேஸ்வரः. என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, அந்த பார்வதி பரமேஸ்வரர்கள் தான் சிவன் அண்ட் அம்பாள். மாதா ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரः பாந்தவா சிவபக்தாச்ச. என்னுடைய பந்துகள் யாரும்? இந்த லோகத்தில் பக்தாள் எல்லாரும் என்னுடைய பந்துகள் தான். பக்தாள் எல்லாமே அநேகமாக எல்லாருக்கும் உதவி செய்வாங்க, கருணையோடு இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, சாத்விக குணத்தோடு இருப்பாங்க. அதனால் அந்த சிவனுடைய பக்தாள் எல்லாமே என்ன, ஆஸ்திகர்கள் எல்லாருமே என்னுடைய பந்துகள் தான். பாந்தவா சிவபக்தாச்ச ஸ்வதேஷோ புவனத்ரயம். என்னுடைய வீடு என்ன? இந்த 3 லோகங்கள், புவனத்ரயம், ஸ்வதேசம், இது என்னுடைய இடம்தான். அதனால் என்னை எதுக்காக இங்கே வர வச்சிட்டாரோ, எதுக்காக இந்த சரீரம் கொடுத்தாரோ அந்த ஈஸ்வரனுக்கு தெரியும். ஆனால் அந்த ஈஸ்வரனை நான் நம்பி அவர் என்னென்ன சொல்கிறாருன்னு கேட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் அதெல்லாம் அனுசரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஒரே வாட்டை அனுசரிக்க முடியலைன்னா கூட அனுசரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி பாருங்கோ, இன்டர்நேஷ்னல் யோகா டே. நமக்கு அழகாக அசல் யோகாவுடைய டெஃபினேஷன் என்ன, யோகானால் சாதிக்க வேண்டிய விஷயம் என்னன்னது இன்றைக்கி இப்போ இந்த கொஞ்சம் நேரத்தில் பேச போகிற இந்த 6வது அத்தியாயத்தோட சாராம்சம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். கவனத்தோடு கேட்டு புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு. அதனால் கரெக்டாக நம்ம கோயின்சிடென்ஸாக வந்துச்சு. யோகம் பற்றி சொல்லும்போது இப்போவே 2 வார்த்தை சொல்லி அப்புறம் நம்ம சப்ஜெக்ட் பார்த்தா, அசல் யோகத்தினை லோகத்தில் இப்போ யோகாவுக்கு ரொம்ப பாப்புலாரிட்டி வந்துச்சு. இட்ஸ் பிகம் தி ஃபேஷன் ஆஃப் த டே. பரவாயில்ல, அதெல்லாம் நல்லது தான். அது எப்படியோ மனுஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சரியான மார்க்கத்தில் டிசிப்ளின் எல்லாம் கொடுக்கும். ஆனால் அதில் நம்ம வேதாந்தம் இப்படி பகவத்கீதை எல்லாம் படிச்சுட்டு வேதாந்த சிரவணம் பண்ணுற சாதகர்களை இந்த யோகத்தினை எப்படி உபயோகப்படுத்தணும், எந்தளவு உபயோகப்படுத்தணும். யோகான்னா ஃபிசிக்கல் யோகா, அப்புறம் ஃபிசியலாஜிக்கல் யோகா. ஓகே, புரியறதில்ல. ஆசனங்கள் எதெல்லாம் செய்கிறது அட் த பாடி லெவல், பிராணாயாமம் எல்லாம் பண்ணுறது அட் த ஃபிசியலாஜிக்கல் லெவல், அப்புறம் இந்த தியான பிரக்ரியை அதெல்லாம் முதல்ல சிரவணம் பண்ணுறது எல்லாமே அட் தி லெவல் ஆஃப் த மைண்ட், மனசுக்கு சம்பந்தப்பட்டது. சைக்கலாஜிக்கல் யோகா சிரவணம் மூலமாக. அதுக்கப்புறம் இன்டலெக்சுவல் யோகா 4வது லேயரு. அங்கே தான் நிதித்தியாசனம், மனனம் வரும். மனனம் விவேகம் அங்கே வேலை செய்யணும். அப்போது அந்த இன்டெலிஜென்ஸ் புத்தி அப்புறம் சரியான விதத்தில் அது புரிஞ்சுக்கும் போது அங்கே நிதித்தியாசனம், அந்த புத்தினையும் தாண்டி அந்த ஆனந்த நிலையத்தானன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற அந்த அகம் பிரம்மாஸ்மி ஸ்திதி தான் ஞான நிஷ்டா. இதுதான் யோகத்துடைய நோக்கம். நடுவில் யார் எங்கே எத்தனை விதமாக பேசினாலும் சரி, அப்போது நம்ம இந்த டாப் லேடர் ஸ்டெப் ஆஃப் தி லேடர், லைக் இந்த தியான யோகம் நிதித்தியாசனத்துக்கு வந்திருக்கோம். அப்படின்னா நம்ம அந்த சாதாரணமாக செய்கிற யோகம் அப்போ செய்யக்கூடாதான்னு இல்லை. சரீரத்துக்கு, பிராணத்துக்கு, மனசுக்கு வேண்டியது அந்த அளவுக்கு அது பண்ணணும். அந்த யோகம்னு சொல்லும்போது அதில் தியானம் தானே முக்கியமான அம்சமாக அஷ்டாங்க யுகத்தில் அந்த படி சொல்லப்பட்டது. அதே சமயத்தில் அஷ்டாங்க யுகத்தில் சொல்லப்பட்ட அந்த யம நியமங்கள்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாமே நம்ம இந்த அத்தியாயம் ஆரம்பத்தில் நான் ரொம்ப விவரமாக பல வாரங்கள் நான் சமயம் எடுத்துக்கிட்டு பேசியிருக்கோம். மறக்கவே கூடாது. இன்றைக்கி திரும்பியும் கன்க்ளூஷன் பண்ணுறதுனாலையும், இன்றைக்கி அந்தர்ராஷ்ட்ரிய யோக தினமாக இருக்கிறதுனாலையும் ஞாபகப்படுத்துகிறோம். ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் இன்றைக்கி இது கேட்குறதுனால, இந்த சம்மரினாலேயே. சரி, 2வது அப்போது என்ன பேசிகிட்ருக்கிறோம்? பகிரங்க சாதனையில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்.
மூணாவது வந்து பகிரங்க சாதனைக்கு அடிப்படையாக செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். இந்திரியங்கள், சரீரம், இந்திரியங்கள், மனம் சொல்லப்படுற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு. அதனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து இது டு என்ஜாய் திஸ் ஹோல் வேர்ல்டு ஓன்லி. அதனால் ஆனால் அது கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு தான் அது உனக்கு நல்ல சரியான விதத்தில் உபயோகப்படும். இப்போ கரண்ட்டுன்னு எப்படி உபயோகப்படுத்துறது நமக்கு தெரிஞ்சாதான் கரண்ட்டுன்னு உபயோகப்படுத்திக்கலாம். இல்லைன்னா கரண்ட் உயிர் எடுத்துரும், உயிர் போயிடும் இல்லையா? கத்தி அப்படி தான், நெருப்பு அப்படி தான். அதே மாதிரி யோகா இந்த சரீரம், மனம், புலன்களனை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு வந்து சரியான விதத்தில் நம்முடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்ட அது நமக்கு உதவி செய்யும். இல்லைன்னா நம்ம வந்து அதை நம்மளை கஷ்டப்படுத்தும், நமக்கு துக்கத்தினே கொடுக்கும், யோகத்தினு கொடுக்காது, யோக பலத்தினு கொடுக்காது. அதனால் மூணாவது விஷயம் செல்ஃப் கண்ட்ரோல். புரிஞ்சுதா? இது வந்து 7வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்லியிருக்காரு. இது ஸ்லோகங்கள் கொஞ்சம் முன்னு பின்னா இருக்கும், 1லேருந்து 9 வரைக்கும்னு சொல்லிட்டேன். இப்போ பேசுகிற டாபிக்ஸ் வந்து இந்த ஸ்லோகங்களுக்குள்ளே இருக்குது. இங்கே முக்கியமாக 7வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, ஜீதாத்மன பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः சீதோஷ்ண சுக துக்கேஷு, மனசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூணாவது விஷயம். 4வது கடைசி ஹெட்டிங் இந்த பகிரங்க சாதனையில் யுக்தம், எல்லாத்துலேயும் மோடரேஷனாக இருக்கிறது, யுக்தமாக இருக்கிறது. எதுலேயும் ஆகாரத்துலேயும் விஹாரத்துலேயும் எதுலையுமே ஓவராக இண்டல்ஜ் ஆகக்கூடாது. அதி சர்வத்ரா வர்ஜயேத். அத்தியாக சாப்பிட்டா அமிர்தங்கூட விஷமாகும். இது எல்லா பாஷையில் பழமொழி இருக்கு. மோடரேஷன் அது அங்கே தான் பகவான் வந்து அழகாக. ஆனால் இந்த விஷயத்தின்னு வந்து நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். 1லேருந்து 9 வரைக்கும் மட்டும் இல்லை, 16, 17 ஸ்லோகங்களுக்கு கூட இப்போ நான் பேசுகிற இந்த மோடரேஷன் இன் எவ்ரி திங் అనేది 16, 17 ஸ்லோகத்தில் இருக்குது. பாருங்கள், அன்றைக்கே சொல்லியிருக்கோம் கிளாஸில். இங்கே ஸ்லோகங்கள் வந்து கொஞ்சம் ஜம்பிளிங்காக இருக்குது, அங்கெங்கும் ஜம்ப் ஆகிறது டாபிக்ஸ். நம்ம இப்படி ஆர்டரில் வச்சுட்டு நமக்கு சுலபமாக புரியறதுக்கு தான் கிளாஸில் கூட நான் இதெல்லாம் பேசியிருக்கேன். சரியா? அங்கே என்ன சொல்லியிருக்காரு? யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. அதெல்லாம் ரிஃபர் பண்ணிக்குங்கோ, மறுபடியும் கேளுங்கோ, புரிஞ்சுக்குங்கோ. ஃபஸ்ட்டு டாபிக் ஆகிடுது. ஃபஸ்ட்டு டாப்பிக்குள்ள 4 விஷயங்கள் பேசியிருக்கோம். 2வது டாபிக் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜஸ்ட் பிஃபோர் கோயிங் டு ஸ்டார்ட் த மெடிடேஷன் ஒரு தனிப்பட்ட மனிதன் அந்தரங்க சாதனானி என்ன பண்ணணும். அந்தரங்கம்னா இங்கே அர்த்தம் மனசுக்குள்ளே இல்லை, தனிப்பட்ட ஒருத்தனுக்கு. இது இந்த பாயிண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் இது கட்டாயமாக இப்படி தானே கிடையாது. மேலே சொன்னது எல்லாருக்கும் அதுக்கு வேண்டிதான், அதில் சாய்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ சொல்கிற இதில் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால தான் இது இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட ஒரு மனிதனை தியானத்துக்கு உட்காரத்துக்கு முன்னாடி அனுசரிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறதுனால அந்தரங்க சாதனானே 2வது டாபிக். இது வந்து 10லேருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விஷயம் சொல்லப்பட்டது. இங்கே 8 அம்சங்கள், இந்த 2வது டாபிக்கு கீழே 8 அம்சங்கள் பாயிண்ட்ஸ்னு பகவான் பேசியிருக்காரு. ஒன்று சுருக்கமாக பாருங்கோ. முதல்ல வந்து நம்ம தியானத்துக்கு உட்கார்ற அந்த இடம் பற்றி, டேக் கேர் ஆஃப் த பிளேஸ், இடம், ஸ்தலம், மெடிடேஷனு. பொதுவாக க்ளீன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். க்ளீன் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா சேக்ரெட்னு அர்த்தம். அங்கே ஆத்தியாத்மிக வாதாவரணத்தை நம்ம தான் உருவாக்கணும். கடவுளுடைய பொம்மை, விளக்கேற்றுறது, அகரபத்தி, இதெல்லாம் அன்றைக்கி நிறைய சொல்லியிருக்கோம்.
சரியா? த பிளேஸ் சுத்தமாக அங்கே ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன்ஸ்னு நம்மளே ஜெனரேட் பண்ணிக்கணும். மந்திரம் சொல்லி அது பூஜா ரூமாக இருந்தால், இல்லை டைனிங் ரூமானால் கூட இடம் சுத்தமாக இருந்துச்சுன்னு அங்கே நமக்கு மனசு ஒத்துழைப்பு கொடுக்கறதுன்னு சொன்னால் பரவாயில்ல. ஸோ டேக் கேர் ஆஃப் த பிளேஸ் முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து டைம் பற்றி, சமயம் எந்த நேரத்தில் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு. அப்படி சொல்லும்போது அது கூட பாருங்க, எல்லாருக்கும் கட்டாயம் அப்படின்னு கிடையாது. எப்போ நம்முடைய மனசு வந்து சாத்விக சுவாவத்தோட நிறைய சாத்விக குணத்தோடு நிறைஞ்சிருக்கின்றனதோ அப்போ தான் அது நமக்கு தியானத்துக்கு உபயோகப்படும், சுலபமாக இருக்கும். புரியுறதா? அப்படின்னு அர்த்தம், ரஜோகுணம் இருந்தால் ரொம்ப பதற்றத்தோட செஞ்சலமாகவே இருக்கும் மனசு. தமோ குணத்தோடு இருந்தால் தூங்கி போயிடும். அதனால் தூக்கம் தமோகுணம் இருக்கக்கூடாது, ரஜோகுணம் இருக்கக்கூடாத சமயம் அவங்களுக்கு எது சூட்டபுளோ அது செலக்ட் பண்ணிக்கணும். டைம் ஃபேக்டர். மூணாவது வந்து அப்புறம் இன்னொரு இந்த டைம் ஃபேக்டர் சாத்விக மனசுன்னு சொன்னான் இல்லையா, அப்படி என்ன அர்த்தம் என்னென்னா, நான் எக்ஸ்ட்ராவர்டட் அண்ட் அலர்ட் மைண்ட் இஸ் கால்டு சாத்விக் மைண்டு. செஞ்சலம் ஆகாத ஏகாகிரமான கவனத்தோடு இருக்கிற செஞ்சல சுபாவம் இல்லாத மனசுக்கு பேரும் சாத்விக மனசு. மூணாவது பாயிண்ட் வந்து சரியான ப்ராப்பர் ஆசனம், சீட்டு. நம்ம உட்கார்ற அந்த இடம்னா ஸ்தலம் வேறு, அந்த ஸ்தலத்தில் எது மேலே உட்காரணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஹைட்டாக இருக்கிற இது மேலே உட்காராது, எதுவுமே போடாமல் தர மேலேயும் உட்காராது, அப்புறம் ரொம்ப சாஃப்டாக நிறைய பில்லோ பெட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காராது, அதே சமயத்தில் ரொம்ப ஹார்டாக காலு ரொம்ப சீக்கிரமாக மறுத்து போய் வலிக்கிற மாதிரி அப்படியும் உட்காராது. சரியா? இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் நாலாவது விஷயம் சரீரஸ்திதி, இந்த பாடி கண்டிஷன். அப்படின்னா பொசிஷன், உட்கார்ற அந்த ஆசன ஸ்திதி. தியானத்துக்காக பொதுவாக கீழே உட்காரணும். முடியலைன்னா முடிஞ்சவங்க எல்லோரும் கீழே அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் மேலே உட்காரணும். அப்படின்னா காலு கீழே தொங்க வச்சு சேரில் சாஞ்சிக்கிட்டு உட்காருதுன்னா முடியலன்னா உட்கார வேண்டியதுதான். ஆனால் பொதுவாக ஸோ அப்படி உட்காந்துட்டு கால்கள் நல்ல வேண்டிய அளவுக்கு அர்த்த பத்மாசனமோ போட்டு, இல்லை சுகாசனம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் முதுகு கணத்து தலையும் நிமிந்து இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பகவான் வந்து 13வது ஸ்லோகத்தில் அங்கே பேசியிருக்காரு. பாடி கண்டிஷன், பொசிஷன். சரியா? அப்புறம் 13வது ஸ்லோகம் என்ன ஞாபகப்படுத்தணும்? சமம் காய சிரோ கிரீவம் தாரயன்னச்சலம் ஸ்திரஹ அப்படின்னு. 5வது பாயிண்ட் வந்து இந்திரியங்களுடைய ஸ்திதி. இந்திரியங்கள் அந்த தியானத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், எந்த மாதிரின்னா அந்தர்முகமாக இருக்கணும், பகிர்முகமாக. அது அங்கங்கே என்ன சப்தம் வருது, பக்கத்து வீட்டில் என்ன பேசுகிறாங்க, அங்கே என்ன மியூசிக் கேட்குறது, அங்கே என்ன சமைக்கிறாங்க, அங்கே மணக்கிறது என்னமோ, இப்படி எல்லாம் சொல்லிட்டு புலங்கள் முக்கியமாக ஞானேந்திரியங்கள் வந்து அங்கங்கே பறக்கக்கூடாது. கண்கள் வந்து பாதி முக்கால் மூடிக்கிட்டு பார்ஷலாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு சம்மந்தப்பட்ட 2 விஷயங்கள் 5வது அத்தியாயம் கடைசியில் 6வது அத்தியாயத்துக்கு இன்ட்ரடக்ஷன் அங்கே பேசியிருக்கார். அங்கேயும் 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது. பார்ஷலாக க்ளோஸ் அப்படி பண்ணி சம்பிரேக்ஷநாசிகாக்ரம் ஸ்வம் திசானவலோகயன்னு ஒரு வாட்டி சொல்லி புருவோர் மத்தியன்னு ஒரு இடத்துல சொன்னார். இப்போ இந்த 2த்துக்கு சேர்த்து என்ன அர்த்தம்னா, கான்ட்ரடிக்ஷனை வேண்டாம் அன்றைக்கி சொல்லிட்டோம். அர்த்தம் என்னன்னா, ஆஸ் தோ நீ மூக்குடைய கொனனி பார்க்குற மாதிரியான அர்த்தம் என்னன்னா, கண்கள் மூக்குன்னு பார்க்கணும்னு திருப்பாது, தலைவலி வரும். நேரதாக பார்க்குறேன்,
அப்படின்னா ரொம்ப மனசு வந்து சிங்கிள் பாயிண்ட்டாக நெருங்கி ஒரே இடத்துல இருக்கணும். அதனால தான் ப்ரூமத்தியம், மூக்குடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ப்ரூமத்தியம்தான், சரியா? அதனால ஸோ இந்த மாதிரி அந்த விஷயங்களும் இங்கே சம்பிரேக்ஷ நாசிக ஆக்ராம்சம் திசைச்சான் ந அவலோகையன்னு. அப்புறம் அங்கங்கே மனசுன்னு எங்கே போகாது, நடுவில் நடுவில் கண்ணு திறந்துட்டு பார்க்காது, பயப்படாது. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது, அந்த தியான சமயத்தில் ஆகுது. 5 முடிஞ்சது. 6வது விஷயம் வந்து சுவாசையுடைய ஸ்திதி, ப்ரீதிங்குடைய கண்டிஷன் எப்படி இருக்கணும். அந்த அதனால தான் கொஞ்சம் பிராணாயாமம் செஞ்சுட்டு அப்புறம் தியானம் தொடங்கிட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா பிராணாயாமம் செய்யும்போது மனசு வந்து சகஜமாக தனக்கு தானாகவே நம்ம அது வந்து சாந்தமாகி கண்ட்ரோலில் இருக்கும், கொஞ்சம் அதோடைய வேகம் குறையும். வாயுரோதனாத் லீயதே மனஹ ஜாலபக்ஷிவத்ரோத சாதனம். எங்கே படித்தோம், ஞாபகம் வருதா? உபதேச சாரத்தில் பகவான் சொல்கிறார், வாயுரோதனத்தினால லீயத்தே மனசு வந்து அப்படியே சாந்தமாயிடும். அதுக்கு ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு தான். ஜாலபக்ஷிவத் ஒரு வலை போட்ட வலையில் சிக்கிக்கிட்ட பட்சி மாதிரி இங்கே ப்ரீதிங் அனே வலை உள்ள மனசு சிக்கிக்கும். த கேஜ் ஆஃப் த ப்ரீதிங், வாயுரோதனா. சிம்பிளாக சுலபமான நாடி சுத்தி பிராணாயாமம் செஞ்சாவே கொஞ்சம் நேரம் போதும். அதனால் பாருங்கோ, நம்முடைய பூஜா புனஸ்காரம் எல்லாத்திலும் கூட எந்த கர்ம காண்ட ஆரம்பித்தான்னு சரி உடனே முதல்ல ஓம் பூர்புவஸ்வ தத் சவிதுர அப்படின்னு உடனே ஓம் பூர்வன்னு ஆரம்பித்தான்னு மூக்கு புடியன்னு அர்த்தம். என்னென்னா எல்லாம் எந்த கர்மம் செய்யணும்னு மனசு அந்த கர்மத்தில் லக்னமாகணும், மனசு அதுலேயே ஈடுபடணும்னு சொல்லிட்டு முதல்ல பிராணத்தினை கொஞ்சம் சமஸ்திதிக்கு கொண்டு வா, பார்த்தீங்களா? ஸோ சுவாசஸ்திதி ஆர் சும்மா வீக்ஷண பிராணாயாமமே உள்ளே போகிற வெளியே வர சுவாசனை கவனிச்சுட்டு இருந்தால் கூட போதுவானு ரமணர் சொல்கிற சிம்பிள் பிராணாயாமம் வந்து பிராண வீக்ஷண பிராணாயாமம். 7வது பாயிண்ட் என்னன்னா மனஸ்திதி, மனம் எப்படி இருக்கணும். தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டோம், ஆனால் மனசு அங்கே மானசிக ஸ்திதி என்னன்னா மானசிகமாக நம்ம சந்நியாசியாக இருக்கணுமா, பயப்பட வேண்டாம். மானசிக சந்நியாசம், த மென்டல் ரினன்சியேஷன். அட்லீஸ்ட் அந்த 15-20 நிமிஷம் சமயம் தியானத்துக்கு உட்காரும் போதும் அந்த அப்படின்னு அர்த்தம் என்ன, சுவாமிஜி சொல்கிற பாஷையில் சொல்லணும்னா சிட் ஆஸ் ஏ நோபடி. ஓகே, இந்த கொஞ்சம் சிரமம் ఉంది. అది నోబడి అన్నా ನಾನು భర్తను కడియాదు, ನಾನು ಅಪ್ಪನೂ கிடையாது, அண்ணனும் கிடையாது అని அந்தந்த ரோல்ஸ், எந்த ரோல் இல்லாமல் யூ சிட் ஆஸ் ஏ நோபடி, ஆஸ் எ பர்சன், தட்ஸ் ஆல். தேர் இஸ் நோ எனி ரோல்ஸ் அலாங் வித் தட். அப்படி இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னொன்று சுலபமானது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு, இது கூட சிட்டிங் நோபடி అనేది பெஸ்ட். இல்லைன்னா பக்தன் అని சொல்லே பாவத்தோட உட்காரு, பக்தன். அப்போ பக்தனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும், பக்தன் எப்படி இருக்கணும். ஓகே, பகவானை பற்றி சிந்தனை பண்ணும்போது பக்தன் அண்ணன் எப்படி இருப்பான், பகவானை தவிர ஏது வேண்டான்னு நினைக்கிறேன். ஸோ பக்தன் அనే பாவத்தோடையோ, ஓகே, இல்லைன்னா சிஷ்யன் அనే பாவத்தோடையோ, அப்போ அங்கேயும் கௌரவம், அங்கேயும் டிசிப்ளினும். எனக்கு குரு வந்து அர்த்தம் என்னன்னுங்க இந்த மாதிரி சொல்கிறதுனால பகவான் வந்து என்னுடைய அப்பானா இருக்கிற பகவான் வந்து என்னை வந்து இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் மீ, உள்ளேருந்தையும் வெளியிலேருந்தையும் பகவான். அதே மாதிரி என்னோடய ஆச்சாரியர் குரு கூட வெளியிலேருந்தையும் உள்ளேருந்தையும் எனக்கு ஊக்கம் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை விதமாக எனக்கு புஷ்ஷிங் அண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால ஐ ஆம் வெரி ஃப்ரீ, ரிலாக்ஸ்டு.
அப்படின்னு. ஸோ மனஸ்திதி அப்படி வந்து அப்படின்னு டெம்பரரிலி அட்லீஸ்ட் ட்ராப் ஆல் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் எந்த ப்ரீ ஆக்குபேஷனும் வச்சுக்காதேன். அப்புறம் மெடிடேஷன் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு அதையும் பற்றியும் திங்க் பண்ணாதேன். கடைசியில் 8வது பாயிண்ட்டு இந்த 2வது ஹெட்டிங்கில் வந்து புத்தி ஸ்திதி, புத்தி இன்டலெக்ட். புத்தியில் என்ன இருக்கணும்னா இந்த தியானாபியாசம் பண்ணுறதுனால அநேக வருஷமாக மாதங்களாக நாளாக பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் கஷ்டமானா தெரிகிறதே, ஒரு நாள் நேற்றுக்கு இருக்கிற மாதிரி இன்றைக்கி இல்லையே, அப்புறம் அப்படி இப்படின்னு ஏதாவது தோணிச்சு என்னான்னா கூட புத்தி ஸ்திதி வந்து இந்த தியானாபியாசத்துக்கு நான் கொடுக்குற செலவு பண்ணுற இந்த சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுதான் எனக்கு ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டு நம்முடைய புத்திக்குள்ள இன்டலெக்சுவல் கன்விக்ஷன் இருக்கணும். புரியுறதா? இந்த இன்டலெக்சுவல் கன்விக்ஷன் இருக்காதனால தான் நிறைய பேர் வந்து இந்த யோக சாதனா உபாசன அனுஷ்டானம் எது கூட அனுஷ்டானம் அனுதினமும் பண்ண மாட்டான், ரெகுலராக பண்ண மாட்டான். இன்றைக்கி சந்தர்ப்பத்தினால திரும்பி போல்டாக கேட்குறேன், எத்தனை பேர் தினந்தோறும் யோகா பண்ணுறீங்க? நான் நேற்றுக்கு யூடியூப்பில் ஒரு ஜென்ரல் காமெண்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அப்படி ஜென்ரல் காமெண்ட் பப்ளிக்காக காமெண்ட் பண்ணது அனுப்பிச்சதே இல்லை. நேற்றுக்கு என்னமோ தோணிச்சு, இந்த சேனல்னு பார்க்குற எல்லோரும் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லோருக்கும் நன்றி சொல்லிவிட்டு முக்கியமாக ஞாபகப்படுத்தி உற்சாகப்படுத்துறது ஆத்தியாத்மிக சாதனை என்னென்ன செய்கிறோமோ அதில் யோகா అనేది ஒரு முக்கியமான భాగం. அதனால் அதையும் தினந்தோறும் செய்யணும், எல்லா நாளும் எவ்ரிடே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறதுக்கும் கூடவே ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களும் முக்கியம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கூட முக்கியம்தான். சரீரம் மனசு புலங்கள் புத்தி இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஸ்ரவண மன நிதித்தியாசனத்துக்கு ஒத்தாசு பண்ணும். அதனால் எவ்ரிடே வி ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் டு ப்ராக்டிஸ் தி யோகா. அவங்களுக்கு முடிஞ்சது தெரிஞ்சது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது. இதுக்கு தான் மெசேஜ் கொடுத்தேன், தெரியல எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க. சரி, ஸோ அது கூட இப்போ திரும்பி கேட்டுக்குங்க. அப்பப்போ செய்கிறது கிடையாது. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இதுக்கு சொன்னார். இந்த பாயிண்ட் அப்புறம் சொல்லணும் அபியாசமான இடத்துல, பட் இங்கே சொல்கிறேன். எப்படி இருக்கணும் அந்த யோகா சாதனைன்னா, தீர்க்கால நைரந்தரிய சத்கார ஆசேவித்தோ திருடபூமி அன்இன்டரப்டட்லி ஃபார் எ லெங்தி பீரியட் ஆஃப் டைம் செஞ்சிட்டே இருந்தாதான் அந்த சாதகனுக்கு ஒரு ஃபவுண்டேஷனே ஸ்ட்ராங்காக ஏற்படுமா. சத்கார ஆசேவிதம் ரொம்ப ஆதரவோட கமிட்மெண்ட்டோட ஸ்ரத்தையோட யோகா செய்கிறது అనేది ஒரு பூஜா நான் சொல்லிட்டு இட் இஸ் எ வர்ஷிப். தேகத்துடைய அபிமானத்தின் வளர்த்துக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா கூட வேதாந்தம் கேட்கறதுனால இது ரொம்ப அழகாக பிளெண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு யோக சாதனத்தினே நம்ம அற்புதமாக உபயோகப்படுத்திக்கலாம். சரியா? ஸோ புத்தி ஸ்திதி. ஸோ 8 பாயிண்ட்ஸு இந்த 2வது ஹெட்டிங் அந்தரங்க சாதனைக்குள்ளே பேசி முடிச்சிட்டோம். அடுத்தது 3வது டாபிக் வந்து தியான ஸ்வரூபம், ஆக்சுவல் த ப்ராசஸ் ஆஃப் தி மெடிடேஷன். 18லேருந்து 32வது ஸ்லோகம் வரைக்கும். ஆனால் இதுலேயே தியான பலம் கூட கலந்திருக்கு. சரியா? 18லேருந்து 32வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த தியான ஸ்வரூபம் அண்டு பலம். இதில் என்னென்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, தியானத்துக்கு இங்கே ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் என்ன? அந்த ஆப்ஜெக்ட் అనేది இங்கே நிர்குண நிராகார ஆத்ம தியானமாக இருக்கிறதுனால வேதாந்த சிரவணம் செய்யும்போது சொன்ன வாக்கியங்களை வந்து மறுபடியும் இங்கே ரீலிவிங் பண்ணுறதுனால
இங்கே அப்போது ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டு ஒன்று தான். அப்படி இல்லைன்னா நானே சப்ஜெக்டு நானே ஆப்ஜெக்ட். ஏன்னா நான் தானே ஆத்மா. புரிஞ்சுதா? பரவாயில்ல, புரியலன்னா புரியும். ஸோ மொத்தத்தில் சாஸ்திர வாக்கியங்கள் அப்படின்னு என்ன தியான ஸ்வரூபம் முதல் பாயிண்ட் சொல்லிட்டுருக்கேன். முதல் கிளாஸ் ஸ்ரவணம் செய்யும்போது ஸ்ரவணம் ரொம்ப முக்கியம். அதுதான் ஸ்ரவணம் செய்யும்போது என்ன ஆகிடுது, விசிஆர் ப்ளே பண்ணுறோம். விசிஆர்னா வீடியோ கேசட் ரெக்கார்டர். இப்போ இல்லை, இந்த காலத்தில் உபயோகப்படுத்துறது இல்லை. பட்டு நம்ம மைண்டு கிளாஸ் அது கரெக்டாக ஆன் பண்ணி கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி கரெக்டாக அது பிடிச்சி வச்சுக்கிட்ட அப்புறம் என்னாகும், தியானம் சமயத்தில் ஸ்ரவணம் வந்து விசிஆர் மாதிரி. அப்புறம் தியானத்துக்கு உட்காரும்போது அது வந்து விசிபி வீடியோ கேசட் பிளேயர். பிளேயர்னு என்ன, ஆல்ரெடி எது ரெக்கார்டு பண்ணியிருக்கோ அதுதான் ப்ளே பண்ணும். அது ரெக்கார்டு சரியாக பண்ணலன்னு வச்சுக்கோங்க. சில வாட்டி கேசட்டில் எம்டியாக இருக்கும் பாருங்கள், சிடியாவது ஒன்றும் இல்லைடா அதில், ஏன்னா அது ரெக்கார்டு ஆகலை. அந்த மாதிரி கிளாஸில் சொல்லும் போது ரெக்கார்ட் பண்ணுறதுன்னா நோட்ஸில் ஏற்றுறது மட்டும் இல்லை, மனசில் ஏற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உள்ளக்கு எடுத்துக்கிட்ட ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா. ஸோ ரீலிவிங் ஆஃப் தி ஸ்ரவணம் இஸ் கால்டு தியானம், நிதித்தியாசனம். தட்ஸ் ஆல். ஸோ அதனால் விசிஆர் அண்ட் விசிபி. அப்படின்னா இன்னொரு விதமாக சொல்லணும்னா ரிசீவிங், ரிட்டைனிங், ரீலிவிங். இது 3. ஸோ தியான ஸ்வரூபம். அப்புறம் பகவான் வந்து யோக பாஷையில் நம்ம சொல்லணும்னா வேறு தாரண, தியான, சமாதி. இந்த தாரண தியான சமாதின்னு அர்த்தம் இங்கிலீஷில் ஃபோக்கஸிங், அப்புறம் ரிட்டைனிங்னு சொன்னோம் இல்லை. இப்போது ஃபோக்கஸிங், ரிட்டைனிங் அண்ட் அப்சார்பிங், எசிமுலேட்டிங். சரியா? இதில் தாரண தியான நிலை இந்த ரெண்டுமே கூட நம்முடைய வாலண்டரிலி நம்முடைய எஃபர்ட் தேவைப்படுறது. வில் இஸ் இன்வால்வ்டு, நம்முடைய வில் பவரை உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் இப்போ சமாதி அந்த நிதித்தியாசன நிலை வரும்போது, அப்சார்ப்ஷன் அன்னது வரும்போதோ அது வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும். இனிமேல் அது கஷ்டப்படவே வேண்டியதில்லை. த மோமெண்ட் ஐ க்ளோஸ் மை ஐஸ் அண்ட் சிட் அண்ட் everything is switched off, not to the sleep, switched off and not doze off, spontaneous. இது வந்து 19வது ஸ்லோகத்தில் பகவான் வந்து இதுக்கு உதாரணம் எல்லாம் கொடுத்தாரங்க. யதா தீபோ நிவாதஸ்தஹ நேங்கதே சோபமா ஸ்மிருத யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. சரியா? அது சொல்லிக்கிட்டே இங்கே இந்த ஸ்லோகத்தில் 20லிருந்து 23வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த தியான ஸ்வரூபம் சொல்லும்போது இந்த சமாதி பற்றி 7 டெஃபினேஷன்ஸ் கொடுத்தார் பகவான். 7 முக்கியம், 7 குயிக்காக சொல்கிறேன். ஒன்று வந்து சித்த உபரமணம், எத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா. சரியா? ஸோ அதனால் இதெல்லாம் அங்கங்கே ஜம்பிளிங்காக இருக்குது, நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ 20வது ஸ்லோகத்தில் இருக்க பாருங்கள், எத்ரோ பரமதே. ஸோ சித்த உபரமம் இஸ் கால்டு சமாதி. சமாதின்னு நிதித்தியாசனம். அப்புறம் 2வது பாயிண்ட் ஆத்ம தர்ஷனந்தான். ஆத்ம சிந்தனை செய்கிறது. ஆத்மா 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 ஆத்மான்னு என்னன்னு அது டெஃபினேஷன். அது என்ன? அது நான் தானே, ஆத்ம தர்ஷனம். 3வது விஷயம் வந்து சமாதிக்கு டெஃபினேஷன் ஆத்தியந்திக சுகம். பகவான் பல இடத்துல சொல்லியிருக்காரு இல்லையா, ஆத்தியந்திக சுகம் பற்றி சொல்லியிருக்காரு. ஓகே, 20லிருந்து 23வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா
சொல்லிட்டு சுகமாத்தியந்திகம் எத்தது 21 புத்திகிராஹ்யமதீந்திரியம். ஸோ ஆத்மா ஆத்தியந்திகம்னா endless bliss, the source of the bliss for all the other பௌதிக சுகங்களுக்கு எல்லாத்துக்கும். 4வது விஷயம் வந்து தத்துவனிஷ்டா. தத்துவனிஷ்டா அந்த ஸ்லோகத்தில் 2வது வரியில் பார்த்தீங்கன்னா வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதச்சலதி தத்வதஹ. தத்வதஹ தத்துவனிஷ்ட. அசలు சத்தியம் என்ன, ஏக நித்திய சார சத்திய வஸ்து என்னன்னு நான் இப்போ உள்ள கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ தத்துவனிஷ்ட. 5வது டெஃபினேஷன் வந்து ஆத்தியந்திக லாபம். உடனே அடுத்த ஸ்லோகம் எம் லப்த்வா சாபரம் லாபம். எது அடைஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மீறி இன்னொன்று அடைய வேண்டியது லபிக்க வேண்டிய லாபம் நத்திங் இஸ் தேர். ஆத்தியந்திக லாபம் லாப. 6 வந்து ஆத்தியந்திக துக்க நிவృత్తి. ஆத்தியந்திக துக்க நிவృత్తి. யஸ்மின் சிதோன துக்கேன. நீங்கள் ரிஃபர் பண்ணிக்கோங்க, 20லேருந்து 23 இது எல்லாம் இருக்குது. இப்போ டைம் ஆகிடும். ஆத்தியந்திக துக்க நிவృత్తి. அப்புறம் 7வது இடத்துல துக்க சம்யோக வியோகான்னு அழகாக சொல்லியிருக்கார் பகவான். சரியா? துக்க சம்யோக வியோக அப்படி என்ன தம்வித். இது முக்கியமாக தம்வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சஞ்சிதம் சனிச்சயேன யோக்தவ்ய 23வது ஸ்லோகத்தில். ஸோ மொத்தம் 7 டெஃபினேஷன்ஸ். இதுதான் சமாதின்னு அர்த்தம்னு சொல்லிட்டு சொல்லார். அதுக்கப்புறம் இங்கே இதுலேயே 32வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்னோமில்ல, தியான பலம் கூட சொல்லியிருக்காரு. தியான பலம் அப்படி என்ன அர்த்தம்? த டிரான்ஸ்ஃபர்மேஷன், நமக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம், நம்முடைய திருஷ்டி கோணத்திலோ பாவனையில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு பேர் தான் தியான பலமன். வெளியில் ஒன்றும் மாறாது. அது என்னமோ மாறின மாதிரி இருக்கட்டும், மாறல என்னன்னு பரவாயில்ல, அது எப்படி இருந்தான்னு எனக்கு சம்பந்தம் இல்லை. அப்படின்னா ஜீவன் முக்தி நிலை, த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஜீவ ஜகத் ஈஸ்வரன் 3 பற்றியும் சரியான விதத்தில் திருஷ்டி கோணத்தில் உள்ள அந்தர்கதமாக புரிஞ்சுக்கிற, புத்திக்குள்ளே புரிஞ்சுக்கிற இந்த நிலைக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. அதுதான் பலம். சரியா? அப்போது அப்படின்னு அர்த்தம் என்ன சார்னு சந்தேகம் வந்து அதில் வர ஒரு கிரேட் எஃபெக்ட், முக்கியமான பரம் சர்வத்திர சமதர்ஷனா. ஞாபகம் இருக்கா? பகவான் 2-3 ஸ்லோகங்களுக்குள்ள இந்த விஷயத்தினை அழகாக சொல்லியிருக்கார். சரியா? இங்கே சர்வபூதஸ்திதம் யோமாம் 31வது ஸ்லோகத்தில். 30வது ஸ்லோகம் கூட யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வஞ்சமயி பஷ்யதி. அப்புறம் ஆத்மௌபம்மேன சர்வத்ர சமம் பஷ்யதி. யோர்ஜுன பாருங்கள், சமம் சமம் சமம். இந்த சர்வம் இல்லைன்னா சமம் அనే வார்த்தனை, பஷ்யத்தி அనే வார்த்தை 3 ஸ்லோகங்களுக்குள்ள அங்கே நிறைய சொல்லும்போது தியான பலம் சர்வத்திர சமதர்ஷனா. ஓகே, அப்படின்னா சமம் சமம் எல்லாமே சமம்னா என்ன சார் அப்படின்னா, சரி சுவாமி சொல்லுவார், நம்ம வாழ்க்கையில் ப்ரிஃபரன்சஸ் இருக்கலாம். ப்ரிஃபரன்சஸ்ன்னா தனித்தனியாக ஞானிக்கு கூட ப்ரிஃபரன்சஸ் இருக்கு. சரியா? பட் ஹீ இஸ் நாட் ஹேவிங் த ராக துவேஷா. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தைகளுக்கு. ப்ரிஃபரன்ஸுக்கு நீடு, ஐ நீட் காஃபி. இஃப் காஃபி இஸ் தேர் ஐ ப்ரிஃபர் காஃபி. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாது, நான் காஃபி சாப்பிட மாட்டேன், சும்மா தெரிஞ்சுக்கிறது பல பேருக்கு. ப்ரிஃபரன்சஸ் ஆர் தேர். ஐ ப்ரிஃபர் டு. ஓகே, இப்படி இருந்தால் நல்லது தான், இல்லைன்னு நல்லது தான், இல்லைன்னு ஒன்றும் ஆகலை. ஸோ ஆனால் பட் அது வந்து நீட் ஆகக்கூடாது. ஐ நீட் காஃபி அதர்வைஸ் ஐ காண்ட், அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமோ?
நீடு இருக்கக்கூடாது, ப்ரிஃபரன்சஸ் இருக்கணும்னா ராகத்வேஷம் இருக்கக்கூடாது. பட் ஐ ஹாவ் சம் சாய்ஸ், ப்ரிஃபரன்சஸ் ஆர் தேர், பட் தே ஆர் நாட் பைண்டிங் மீ, என்னை பந்திக்கலை. அடுத்தது 4வது டாபிக் வந்து இந்த தியானத்துக்கு ஏற்படுற பிரதிபந்தங்கள். 4வது டாபிக் 33லேருந்து 36வது ஸ்லோகம் வரைக்கும் சாஸ்திரம் வந்து பொதுவாக எந்த சாஸ்திரம் நிறைய பிரதிபந்தங்கள், ஆப்ஸ்டிக்கல்ஸ், பிரதிபந்தம்னா தடங்களை பற்றி பேசும் சாஸ்திரம். அதில் முக்கியமாக டெக்னிக்கலாக சொல்கிறது நித்ரா, ஆலசிய, பிரமாத. ஓகே, சோம்பேறித்தனம், போஸ்ட்போன் பண்ணுறது, செஞ்ச தப்புன்னு திரும்பி அதே செய்கிறது, 3 நித்ரா, ஆலசிய, பிரமாத. பட் இங்கே கிருஷ்ணா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரே ஒரு முக்கியமான பிரதிபந்தம் பற்றி மட்டும்தான் சொல்கிறாரு. என்னன்னா விக்ஷேபம் பற்றி சொல்கிறாரு. ஏன்னா அர்ஜுனனும் கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆதாரமாக வச்சுக்கிட்டு என்ன கேட்டார்? செஞ்சலம் ஹிமன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே. ஐயோ, இது வந்து காற்றுன்னு கட்டி பிடிச்சி கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி இந்த மனசனை கட்டுப்படுத்துறது, ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கிருஷ்ணா, இம்பாசிபிள். ஓகே, பிரமாதி. அப்படி இல்லை அர்ஜுனன் 2 ஸ்லோகங்களுக்குள்ள கேள்வி கேட்டான் இல்லை, அப்படி என்ன அர்த்தம்? என்ன செஞ்சலமன், என்ன விக்ஷேபம், ஸ்கேட்டர்டு, டிஸ்ட்ராக்டட், ஓகே, மைண்ட், எக்ஸ்ட்ராவர்டட், வாண்டரிங் மைண்ட், ஏதாவது சொல்லும். அப்போது இதுக்கு பகவான் வந்து 2 டூஃபோல்டு ரெமிடி, தியான பிரதிபந்தம் அண்டு பரிகாரம் கூட சொல்லப்படுறது. என்ன பரிகாரம் அதுக்குன்னா, ஹோப்லெஸ், இது முடியாதுன்னு சொல்லாதே, கஷ்டந்தான், முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அசம்சயம் மகாபாகோ. ஆனால் 2 வழி இருக்கு அர்ஜுனா. அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேன ச கிருஹ்யதே. அபியாசம் பாருங்கள், இந்த அபியாசங்காக தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதஞ்சலி யோக சூத்திரம் ரிஃபர் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? தீர்க்கால நைரந்தரிய சத்கார ஆசேவிதோ திருடபூமி. சரியா? ஸோ அபியாசம் எகெயின் அண்ட் எகெயின் பண்ணிட்டே இரு, முயற்சி பண்ணிட்டே இரு. டேக் த கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஆஃப் த குரு, சாஸ்திரம். ஸோ ஸ்ரவணம் பண்ணிட்டே இரு. உனக்கு இந்த இன்னும் வீக்னஸஸ் இருக்குது, இன்னும் வரல, ஸ்ரவணமே உன்னை வந்து சுத்திப்படுத்தும். அதனால தான் இங்கே ஒரு பாயிண்ட்டை சொல்ல விரும்புகிறேன். உபாசனா தியானம், கர்மயோகத்தின் உபாசனத்தினை முடிச்சுட்டு தான் ஸ்ரவணத்துக்கு வரணும். நேற்று கூட எங்கே ஒரு பாயிண்ட் வந்துச்சு இல்லை டாபிக். அப்படின்னா எல்லாருக்கும் அப்படி முடியுமா? ஆனால் நான் அப்படியே வந்துட்டோம், எனக்கு என்னமோ உள்ளே வரணும் தோணிச்சு, வந்துட்டேன். இப்போ நீங்கள் என்னை செக் பண்ணிவிட்டு நான் உபாசனை எப்படி தெரியும்னு எனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம், குரு கேட்க மாட்டார், உனக்கே தெரியும். உனக்கு ஸ்ரவண மாத்திரேன ஞான பிராப்தி ஏற்படலை, நவ் அண்ட் ஹியர் வைல் லிசனிங் இட் செல்ஃப்ன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு நிதித்தியாசனம் தேவை. ஸ்ரவணம் செய்யும்போதே ஞானநிஷ்டதில் இருந்துட்டு தான் கேட்குற ஞானநிஷ்டை ஏற்படுறதுன்னா நிதித்தியாசனம் அவசரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தேவைப்படுறது நிதித்தியாசனம்னு சொல்கிறீங்கன்னா, ஆமாம், உனக்கு தகுதி இல்லாத போது வேணும். ஏன் நீ வந்து உபாசனா யோகத்தினி முன்னாடி செய்ய வேண்டிய அந்த யோகத்தினி கர்மயோகத்தினி ஒழுங்காக பண்ணலை. அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒன்றும் கவலைப்படாத, அது கொஞ்சம் பண்ணிட்டே இரு. ஸ்ரவணம் பண்ணுற பார்த்தே இப்போ ஸ்ரவணமே நீ அப்போ செய்யாத அந்த உபாசன யோகத்தோட குறைனே இந்த ஸ்ரவணம் தீர்த்தம். அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்ரவணம், செகண்ட் ஸ்ரவணம், தேர்டு ஸ்ரவணம்னு சொன்னான் நேற்றுக்கு, முந்தா நேற்று ஏதோ கிளாஸில். 5 years 10 years 15 years ஆகட்டும். ஸோ அப்போது இதுக்கு சுவாமிஜி வேறு சம்ஸ்கிருதம்னா கிருத்தோபாஸ்தி அக்ருத்தோபாஸ்தி அன்னுவாங்க. கிருத்தோபாஸ்தின்னா நல்லா இந்த உபாசனத்தினே பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு, அதான் சொல்கிறோம், உபாசனை இஷ்ட தெய்வத்தோடைய ஆராதனை ஒழுங்காக பண்ணால் என்னதான் பலம் வரணும்னா தத்துவ சிந்தனத்தில் ஆசை வரணும். ஸ்ரவணத்தில்
சாஸ்திர அத்தியனத்தில் ஆசை வந்துச்சுன்னா உன்னுடைய உபாசனை பரிபக்குவம் ஆகிடுதுன்னு அர்த்தம். ஸோ மொத்தத்தில் பரவாயில்ல, எனக்கு தெரியல சார், அதெல்லாம் நான் என்னமோ வந்துட்டேன், பகவத்கீதை நல்லா இருக்க பிடிச்சது, எனக்கு கொஞ்சம் நிம்மதி வருது, ஏதோ பிரயோஜனம் ஏற்படுதா, பரவாயில்ல, உட்கார்ந்து கேளு, வந்துட்டா இல்லை அதே பெரிய விஷயம், இதே இருக்கு, சின்ன சின்ன அதெல்லாம் சரியாயிடும். அதனால தான் உற்சாகம், நெவர் லூஸ் த ஹோப். ஓகே, எப்பவுமே நிருத்சாகப்படாதே, நெவர் லூஸ் யுவர் ஹார்ட்ன்றமா அது பண்ணாதன்னு. சரி, அபியாச வைராக்கியத்தினால 5வது டாபிக் 37லேருந்து 45. இங்கே ஆக்சுவலி 36வது ஸ்லோகத்திலேயே 35வது ஸ்லோகத்திலேயே தியான யோகம் விஷயம் முடிஞ்சது. ஓகே, தியான யோகம் டாபிக் முடிஞ்சது. ஆனால் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் உபதேசம் பண்ணிட்டே அவனுக்கு இன்னும் கூட சம்சயாத்மாவே இருக்கா. கிருஷ்ண பரமாத்மா புரோத்சாகப்படுத்திட்டு சொல்லி கொடுத்தாவே அவனுடைய கதி அப்படி இருக்கன்னா அப்போ நமக்கு என்ன அவ்வளோ சுலபமாக கிடைக்குமா என்ன? அதனால் விடாது, குரு சாஸ்திரத்தின் விடாமல் இருந்துக்கோ, நீ அடிஞ்சுடுவே. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சங்க, என்ன இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிஸ்டாகவே இருக்கான், சந்தேகத்தோடு தான் நான் இருக்கேன். அப்போ இருக்கிறதுனால இப்படி சப்போஸ் இந்த ஜென்மத்தில் இந்த யோகத்தை நான் அடையலேன்னு வச்சுக்கோ பகவான் கிருஷ்ணா, நான் கர்மயோகத்தின்னு விட்டுட்டு ஸ்ரவணவன் இங்கே உட்கார்ந்துருக்கேன், இங்கேயும் மனசு அவ்வளோ பூர்ணமாக அகம் பிரம்மாஸ்மி அனு அபரோக்ஷ ஞானம் ஏற்பட்ட மாதிரி வரலன்னு என்ன ஆகும், இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமான்னா சந்தேகம் தெரிவிச்சிட்டார். அதனால தான் இது ஒரு டீவியேட்டட் எக்ஸ்ட்ரா டாபிக் மாதிரி தான் இங்கே யோக பிரஷ்டை பற்றி சொல்லப்பட்டது. ஸோ அர்ஜுனனுக்கு அந்த சந்தேகம் ஏமன்னா ஸ்பெசிபிஸ்டிக் புத்தி இன்னும், அதனால தான் கேள்விகளை கேட்டான். ஆனால் அங்கே பகவான் சிம்பிளாக அவர் சொன்னது அப்படி இருக்கட்டும், அங்கே விவரிச்சிட்டோம். நான் இப்போ சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எல்லோரும் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் சாஸ்திர அத்தியனம் பண்ணுறோமா, அதனால் நம்ம எல்லோரும் கவலைப்படாமல் பி ஹாப்பி. எதுக்கு சார் பி ஹாப்பி? ஏன்னா 2 பிரயோஜனம் நமக்கு எல்லாருக்கும். என்னென்ன, மினிமம் ஸ்வர்க்கம் கிடைக்கும். அப்படியா சார்? ஆமாம், அன்றைக்கி சொன்னேன் இல்லை, சாஸ்திர சிரவணம் பண்ணுறதே புண்ணியமாப்பா. இங்கே மோட்சம் வந்துச்சோ இல்லையோ, பூர்ண ஞானம் ஏற்பட்டதோ இல்லையோ, பரவாயில்ல, புண்ணியம். நீ யோகம் யக்ஞம் யாகம் பண்ணி என்ன புண்ணியம் எந்த லோகத்துக்கு போறியோ, நீ சிரவணம் பண்ணால் கூட போயிடுவேன். வா. ஸோ மினிமம் யூ வில் கெட் ஸ்வர்க்கம், மேக்ஸிமம் யூ வில் கெட் மோக்ஷம். தட்ஸ் ஆல். அப்போ எதுக்கு கவலைப்படணும், எது பற்றி கவலைப்படணும்? அதனால தான் மௌஜ் மே ரஹோ என்றார் சுவாமிஜி. பி ஹாப்பி, பி ஹாப்பி. என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, பட் நான் சிரவணம் சாஸ்திர அத்தியனம் மட்டும் பண்ணிகிட்டே இருப்பேன், சத் சங்கத்தில் இருப்பேன். ஓகே, அதனால லாக்டவுனில் கூட நமக்கு சத் சங்கம் இருக்குது. ஐ ஹோப் ஷார்ட்லி நம்ம ஜூலை குரு பூர்ணிமா முன்னாடி குரு பூர்ணிமானிக்கோ சத் சங்கம் தொடங்குகிறோம், பகவான் ஈஸ்வரனுடைய கிருபை. ஸோ சத் சங்கம் எப்படியோ கிடைக்கிறது நமக்கு, அதனால் கவலைப்படாதன்னு அங்கே பகவான் சொல்லிட்டு யோகபிரஷ்டனுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் நல்லா அப்படின்னு விவரிச்சிட்டார் அன்னைக்கு. அப்புறம் 6வது ஒரு டாபிக் என்னென்னா, திரும்பி கடைசியில் பகவான் 46, 47வது ஸ்லோகங்களுக்குள்ள அந்த தியான யோகத்தை திருப்படி மறுபடியும் தியானத்து விஷயத்துக்கு வராரு. அதுலேயும் இந்த தியான யோகினி பாராட்டி பிரசம்சம் பண்ணுறாரு. என்ன பேசிட்டோம், இவ்வளோ கர்மயோகி பற்றி பேசிட்டோம். ஸோ கர்மயோகிக்கு மேலேயும் உபாசன யோகின்னா முதல் ஏகரூப சகுண தியானம் ஈஸ்வர இஷ்ட தேவதை. ஸோ கர்மயோகிக்கு மேலே, உபாசன யோகிக்கு மேலே, ஸ்ரவண யோகி அவருக்கு மேலே, மனன யோகி அவருக்கும் மேலே,
Nididhyasana yogi is the supremost, topmost. He is the greatest one. அதனால தான் तपस्विभ्योऽधिको योगी ज्ञानिभ्योऽपि मतोऽधिकः कर्मिभ्यश्चाधिको योगी तस्मात्. அதனால் அர்ஜுனா, யூ பிகம் ஏ ஞான யோகி. இங்கே பவார்ஜுன யோகி அன்னார். யோகி அண்ணன் இங்கே என்ன அர்த்தம்? என்ன யோகம் பேசுகிற? தியான யோகம். தியான யோகம் என்னென்ன? நிதித்தியாசன யோகம். நிதித்தியாசன யோகம் என்னென்னா வேதாந்திக் மெடிடேஷன். அதனால் அப்படிப்பட்ட அந்த யோகிகளில் கூட திரும்பி சில குவாலிஃபிகேஷன்ஸ் மாதிரி பகவான் கடைசியில் யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மன, அந்த ஸ்ரத்தை இருந்துட்டு அனன்ய சிந்தனையோட, ஆத்ம சிந்தனையோட, அனன்யா சிந்தையந்தோ மாம் சொன்ன மாதிரி மத்கதேனாந்தர சர்வேஷாம், அவங்க எல்லாருக்குள்ள யார் அப்படி சிங்கிள் பாயிண்டட் அனன்ய ஏகாந்த பக்தி ஆத்ம சிந்தனை எதான் முக்கியம் தவிர மிச்சமெல்லாம் செகண்டரி அப்படின்னு எடுத்துக்கிறானோ அவன்தான் என்னுடைய அபிப்பிராயத்தில் சுப்ரீம், த டாப் மோஸ்ட் சூப்பர் யோகி அப்படின்னு பகவான் அழகாக இந்த நிதித்தியாசனத்தினை பற்றி, தியான யோகம் பற்றி பாராட்டி நம்மளை அந்த தத்துவ ஞானத்தில் கொண்டு வந்து நிற்க வச்சுட்டார். இனிமே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்னும் கிளாரிஃபிகேஷன்ஸ்க்காக 7வது அத்தியாயம் பகவான் வந்து அடுத்த வாரம் பேச தொடங்குவார். ஐ திங்க் இட் இஸ் வெரி கிளியர். இது வி ஆர் இன் தி 6 முதல் ஷட்கம் முடிச்சிருக்கும் பகவத்கீதையில். இங்கே நல்ல கிளாரிட்டி இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், என்ன அடையிறோம், என்ன அடைஞ்சிட்டோம், ஹவு டு ப்ரொசீட் அண்ட் ப்ரோக்ரெஸ். அது அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.